மாதிரி ஸ்வீட் பாக்ஸை வந்து எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறாங்க. இந்த ஸ்வீட் பாக்ஸை நான் கட் பண்ணுற மாதிரி பாதியாக வந்து கட் பண்ணணும், ஃபுல்லாக கட் பண்ணிடக்கூடாது. சைடில் இருக்கக்கூடிய போர்ஷனை மட்டும் கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒரு தீப்பெட்டியோ கேண்டிலோ எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி ஃபயர் உருவாக்கிட்டு அதில் வந்து அந்த பாட்டம் போர்ஷன், அதாவது கட் பண்ணணும் இல்லைங்களா, அதுக்கு நேராக இருக்கக்கூடிய பாட்டம் போர்ஷனை ஒரு ஸ்ட்ரைட் லைனாக ஹீட் பண்ணிக்கோங்க. ஹீட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபோல்ட் ஆகிடுங்க. அவ்வளோதாங்க ஃப்ரெண்ட்ஸ், வேறு எதுவுமே பண்ண வேண்டியதில்லை. இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணி விட்டுட்டு இதை நீங்கள் கிச்சனில் சூப்பராக பயன்படுத்திக்கலாம். இந்த மாதிரி காஃபி தூள் பேக்கெட்ஸ், மசாலா பேக்கெட்ஸ்லாம் வச்சு யூஸ் பண்ணுறதுக்கு பயன்படுத்திக்கலாங்க. ஒரு சைடில் இந்த மாதிரி காஃபி தூள் பேக்கெட்ஸும் மறுபக்கத்தில் நீங்கள் மசாலா பேக்கெட்ஸை வச்சு யூஸ் பண்ணிக்க முடியும். அப்படி இல்லைனா காஃபி தூள் பேக்கெட்ஸுக்கு பதிலாக நீங்கள் மெடிசன்ஸ்லாம் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு சைடில் வந்து சிரப் பாட்டில்ஸ், இன்னொரு சைடில் வந்து பார்த்தீங்கன்னா தைல பாட்டில்ஸ்லாம் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு எப்படி தேவைப்படுதோ அந்த மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. எந்த பொருள் வச்சு யூஸ் பண்ணாலும் இந்த ஆர்கனைசர் ரொம்பவே அழகாக இருக்குங்க, பார்க்குறதுக்கு ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், ரொம்ப ஸ்ட்ராங்காகவும் இருக்குங்க. பாருங்கள், நான் வந்து சிரப் பாட்டில்ஸ் தான் வச்சு யூஸ் பண்ணிக்க போகிறேன். இந்த மாதிரி உங்கள் வீட்டில் வேஸ்ட்டாக குப்பையில் தூக்கி போடுற மாதிரி ஸ்வீட் பாக்ஸஸ் இருக்குது அப்படின்னா அந்த பாக்ஸஸை இந்த மாதிரி ஜஸ்ட் ஒரு 2 கட்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் ஒரு சூப்பரான ஆர்கனைசராக மாற்றிக்க முடியும். இந்த டிப்ஸ் பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு மறக்காம ஒரு லைக்கை தட்டி விட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ். குழந்தைங்க இந்த மாதிரி விளையாடுவாங்க இல்லைங்களா, பேட், இந்த பேட் வந்து பிஞ்சிருச்சு அப்படின்னா இதை நம்ம தூக்கி தாங்க போட்டுருவோம். அப்படி தூக்கி போடாமல் இதை வந்து ஒரு சூப்பரான பர்பஸ்க்கு யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி பிஞ்சு போன அந்த பேட்டில் இருக்கக்கூடிய சென்டர் போர்ஷனை ஃபஸ்ட்டு கட் பண்ணி நம்ம ரிமூவ் பண்ணிடலாங்க ஃப்ரெண்ட்ஸ். ரிமூவ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் வந்து அந்த பிளாஸ்டிக் ஓரங்கள் இருக்கு இல்லைங்களா, அதை ரிமூவ் பண்ணுறதுக்கு நீங்கள் சிசர் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா கரெக்டாக வராது. அதுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு கத்தியை ஹீட் பண்ணிவிட்டு நீங்கள் லைட்டாக வந்து தேய்ச்சி எடுத்தீங்கன்னா அதுக்கு உள்ளே இருக்கக்கூடிய அந்த பிளாஸ்டிக் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கூட இல்லாமல் நீட்டாக வந்து க்ளீன் ஆகிடுங்க. பாருங்கள், நான் க்ளீன் பண்ணும்போதே உங்களுக்கு தெரியும் எந்த அளவுக்கு பர்ஃபெக்டாக க்ளீன் ஆகுது அப்படின்றது. இந்த மாதிரி க்ளீன் பண்ணி முடிச்ச பிறகு அவுட்டரில் இருக்கக்கூடிய இந்த பிளாஸ்டிக்கை யூஸ் பண்ணி ஒரு சூப்பரான ஆர்கனைசர் நம்ம ரெடி பண்ணிக்கலாங்க. நம்ம எதுவுமே பண்ண வேண்டியது, இந்த பிளாஸ்டிக்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆர்கனைசராக யூஸ் பண்ண போகிறோம். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம இந்த பேட்டில் இருக்கக்கூடிய அந்த ஹோலை யூஸ் பண்ணி இதை நம்ம ஹேங் பண்ணிக்கலாங்க. நீங்கள் பாத்ரூம்லேயும் ஹேங் பண்ணிக்கலாம், கிச்சன்லேயும் ஹேங் பண்ணிக்கலாம், சிங்க் பக்கத்துலேயே இதை ஹேங் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எந்த இடத்துல தேவைப்படுதோ அந்த இடத்துல நீங்கள் ஹேங் பண்ணிவிட்டு ஷால்ஸ்லாம் போட்டு வைக்கக்கூடிய ஒரு ஆர்கனைசராகவோ அப்படின்னா டவல்ஸ் போட்டு வைக்கக்கூடிய ஒரு ஆர்கனைசராகவும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாங்க. நம்ம பாத்ரூமில் இதை வந்து ஹேங் பண்ணி யூஸ் பண்ணோம் அப்படின்னா நம்மளுடைய கிளாத் எல்லாத்தையுமே இதில் போட்டு நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்குங்க. நம்ம ஹேங் பண்ணக்கூடிய அந்த ஹூக் மட்டும் ஸ்ட்ராங்கான ஹூக்காக பார்த்து ஹேங் பண்ணிட்டீங்கன்னா போதும், சூப்பராக நிறைய கிளாத்தை இதில் நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்க முடியும். பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பிளாஸ்டிக் கண்டெய்னர்ஸை எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க. அந்த பிளாஸ்டிக் கண்டெய்னர்ஸில் நான் ஆர்கனைஸ் பண்ணுற மாதிரி ஃபஸ்ட்டு ஆர்கனைஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி ட்ரையாங்கிள் ஷேப்பில் இருக்கிற மாதிரி ஆர்கனைஸ் பண்ணி வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் ஒரு சிசரோ இல்லை இரும்பு ராடையோ ஹீட் பண்ணிவிட்டு நான் போடுற மாதிரி ஹோல்ஸ் வந்து 3 கண்டெய்னரையும் ஜாயின் பண்ணுற மாதிரி போட்டு எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், நான் ஹோல்ஸ் போட்டு முடிச்சுட்டேன். அடுத்தது ஒரு ஸ்ட்ராங்கான கயிறு எடுத்து நம்ம ஹோல்ஸ் போட்டோம் இல்லைங்களா, அது வழியாக இன்செர்ட் பண்ணிவிட்டு நான் எந்த அளவுக்கு லெங்த் விடுறேன்னு பாருங்கள். இந்த மாதிரி உங்களுக்கு தேவையான அளவுக்கு லெங்த் வந்து கயிறை வந்து எம்டியாக விட்டுருங்க, நாட் போடாமல் அப்படியே விடணும். ஸோ இந்த மாதிரி லெங்த்தாக வந்து கயிறு விடணுங்க. இதே மாதிரி இன்னொரு சைட்லையும் ஹோல்ஸ் போட்டுருக்கீங்களா, அதாவது 3 சைட்லையும் 3 கண்டெய்னரையும் வந்து ஜாயின் பண்ணுற மாதிரி நீங்கள் அழகாக கயிறை வந்து இன்செர்ட் பண்ணி எடுத்து விட்டுக்கோங்க. பாருங்கள், இப்போ நம்ம எல்லா கயிறையும் பிடிச்சி டாப்பில் வந்து தூக்கி பிடிச்சோம் அப்படின்னா இந்த மாதிரி உங்களுக்கு ஹேங் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ டாப்பில் தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நாட் வந்து போட போகிறோம். பாட்டமில் வந்து நாட் போட வேண்டிய அவசியமே இல்லை. டாப்பில் மட்டும் இந்த மாதிரி ஒரே ஒரு முடிச்சு வந்து போட்டு விட்டுருங்க. போட்டு விட்டுட்டு ஒரு எஸ் ஹூக் இருந்தால் எடுத்துக்கோங்க. அந்த எஸ் ஹூக்கை யூஸ் பண்ணி இந்த ஆர்கனைசர், அதாவது இந்த பிளான்டரை உங்களுக்கு தேவையான இடத்துல நீங்கள் அழகாக ஹேங் பண்ணிக்கலாங்க. பால்கனிலலாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நிறைய பிளான்டர்ஸை வந்து காசு கொடுத்து வாங்கி யூஸ் பண்ணிக்கிட்டு இருப்பீங்க. ஸோ இந்த மாதிரி நம்ம வீட்டில் வேஸ்ட்டாக குப்பையில் தூக்கி போடக்கூடிய பிளாஸ்டிக் கண்டெய்னர்ஸை அழகாக பேக் சைட்லேயும் ஃப்ரண்ட்லேயும் ஹோல்ஸ் போட்டுட்டு கயிறை இன்செர்ட் பண்ணி இந்த மாதிரி ரெடி பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா ஒரு சூப்பரான பிளான்டராக யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும். இந்த ஒரே பிளான்டரில் 3 விதமான பிளான்ட்டை வச்சு நீங்கள் வளர்த்துக்கலாங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஒவ்வொரு சைட்லையும் ஒவ்வொரு கண்டெய்னர்லையும் நீங்கள் ஒவ்வொரு பிளான்ட்டை வந்து வளர்க்க முடியும். அப்படி இல்லைனா ஒரே பிளான்ட்டையும் இந்த 3 சைட்லையும் 3 கண்டெய்னர்லையும் நீங்கள் வச்சு வளர்த்துக்கலாம். குட்டி குட்டியாக இண்டோர் பிளான்ட்லாம் இருக்கும் இல்லைங்களா, அந்த பிளான்ட்டெல்லாம் வளர்க்குறதுக்கு இந்த பிளான்டர் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. ரொம்ப அழகாகவும் இருக்கும். இந்த பிளான்டரே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பார்க்குறதுக்கு ஃப்ளவர் ஷேப்பில் இருக்கும். ஸோ அதனால் நீங்கள் இந்த பட்ரோ செடிலாம் இருக்குங்களா, அந்த பட்ரோ செடிலாம் வச்சிங்க அப்படின்னா அதிலிருந்து வரக்கூடிய ஃப்ளவர்ஸ் வந்து பார்க்க ரொம்ப அழகாக இருக்குங்க. ஸோ இந்த பிளான்டருமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு சூப்பரான ஹோம் டெக்கர் ஐட்டமாக மாறிடுங்க. உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு ரிசல்ட் எப்படி இருந்தது அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் தட்டி விட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி அந்த எஸ் ஹூக்கை யூஸ் பண்ணி நீங்கள் ஹேங் பண்ணிட்டீங்க அப்படின்னா பார்க்கவே அவ்வளோ அழகாக இருக்குங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி காத்தடிக்கும் போது உங்களுக்கு ரொட்டேட்டும் ஆகும், ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. இந்த மாதிரி பூஸ்ட் பாட்டில்ஸ்லாம் எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறாங்க. இந்த பாட்டிலுக்கு மேலே இருக்கக்கூடிய அந்த ஸ்டிக்கர் இருக்குங்களா, அந்த ரேப்பரை வந்து இந்த மாதிரி கத்தியை வச்சு கிழிச்சிங்க அப்படின்னா ஈஸியாக ரிமூவ் பண்ணிடலாங்க. ஃபுல்லாகவே அந்த ரேப்பரை எடுத்து விட்டுருங்க. எடுத்து விட்டு இந்த பாட்டில் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துட்டு இப்போ நம்ம இந்த பாட்டிலுடைய சென்டரில் வந்து கத்தியை ஹீட் பண்ணிவிட்டு இந்த பூஸ்ட் பாட்டிலுடைய சென்டரில் வந்து கட் போட்டு எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். பாட்டம் போர்ஷனை கட் பண்ணி தனியாக ரிமூவ் பண்ணிவிடுங்க. இந்த பாட்டிலுடைய டாப் போர்ஷனை மட்டும் தான் நம்ம யூஸ் பண்ணிக்க போகிறோங்க. பாருங்கள், டாப் போர்ஷனை மட்டும் எடுத்துட்டு அதில் நான் எப்படி கட் பண்ணணும் அந்த மாதிரி கட் பண்ணி நீங்களும் பிளாஸ்டிக்ஸ் எல்லாம் தனியாக ரிமூவ் பண்ணிவிடுங்க. இப்போ நம்ம சப்ஸ்கிரைபர் எல்லாருக்குமே ஒரு பெரிய ஹாய் சொல்லிக்கலாங்க. மது, அன்னபூரணி, மகேஸ்வர், ஹரி சாய், லிவிஸ் டைரி, ஜஷ்வந்த், கனகவல்லி, சிஎஸ்கே த பாய்ஸ்,
கௌசல்யா, லக்ஷ்மி, விஸ்வா, சங்கரி கிருஷ்ணன் இவங்க எல்லாருக்குமே ஒரு பெரிய ஹாய் சொல்லிக்கலாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். பாருங்கள், நான் கட் பண்ணி தனியாக வந்து அந்த போர்ஷன்ஸ்லாம் ரிமூவ் பண்ணிட்டேன். ஸோ இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கணுங்க ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதாங்க. இதுக்கு மேலே நீங்கள் பெயிண்ட் பண்ணி வேணாலும் யூஸ் பண்ணலாம், அப்படி இல்லைனா அப்படியே கூட யூஸ் பண்ணலாம். நான் அப்படியே தாங்க யூஸ் பண்ண போகிறேன். பாருங்கள், ஒவ்வொரு சைட்லையும் நீங்கள் ஒவ்வொரு கிளாஸை வந்து இந்த மாதிரி ஹேங் பண்ணிக்கலாம். ஒரு கிளாஸ் மட்டும் இல்லைங்க, ஒவ்வொரு சைட்லையுமே நீங்கள் ஒரு 2லிருந்து 3 கிளாஸ் 4 கிளாஸ் வரலாம் தாராளமாக நீங்கள் ஹேங் பண்ணலாம். ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்கும். மிச்சம் இருக்கக்கூடிய இடத்துல இந்த மாதிரி ஸ்பூன்ஸ்லாம் போட்டு வச்சுக்கலாம். இதுக்குள்ளே இருக்கக்கூடிய தண்ணியை வந்து இந்த மூடியை கலட்டிட்டு நம்ம அழகாக வந்து இந்த மாதிரி ரிமூவ் பண்ணிக்கலாங்க. ரிமூவ் பண்ணிட்டு மறுபடியும் இந்த மூடியை வந்து க்ளோஸ் பண்ணி விட்டுட்டு இதை நீங்கள் சிங்க் பக்கத்தில் வச்சு பாத்திரம் வாஷ் பண்ணும்போது இதில் டேரெக்டாக நீங்கள் இந்த கிளாஸ் ஸ்பூன்லாம் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்க முடியும். அதுக்கப்புறம் எந்த இடத்துல தேவையோ அந்த இடத்துல நீங்கள் இதை வச்சு யூஸ் பண்ணிக்கலாங்க. ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்கும். இந்த மாதிரி கிளாஸ் ஸ்பூன்லாம் போட்டு வைக்கிறதுக்கு இந்த ஆர்கனைசர் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. உங்களுக்கு தேவைப்பட ட்ரை பண்ணி பாருங்க. இந்த ஐடியா பிடிச்சிருந்தா மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் தட்டி விட்டு இந்த மாதிரி ஸ்வீட் பாக்ஸஸ் எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க. ஒரே சைஸ் இருக்கக்கூடிய 2 ஸ்வீட் பாக்ஸ் வந்து எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இதனுடைய மூடிகள்லாம் தேவையில்லை. இந்த பாக்ஸை மட்டும் நம்ம ரீயூஸ் பண்ணிக்க போகிறோங்க. ஃபர்ஸ்ட் ஒரு பாக்ஸுடைய பாட்டம் போர்ஷனில் இந்த மாதிரி கத்தி நல்லா ஹீட் பண்ணிட்டு ஃபுல்லாகவே நான் கட் பண்ணுற மாதிரி கட் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அந்த பாட்டம் போர்ஷன் முழுக்க நம்ம கட் பண்ணி ரிமூவ் பண்ணிடலாங்க. இது நம்மளுக்கு தேவையில்லை. இதனுடைய டாப் போர்ஷனை தான் நம்ம யூஸ் பண்ணிக்க போகிறோம். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், நான் கட் பண்ணி ரிமூவ் பண்ணிட்டேன். இப்போ நம்ம கட் பண்ணாமல் வச்சிருக்கோங்களா அந்த ஸ்வீட் பாக்ஸுக்கு மேலே டாப்பில் இந்த மாதிரி க்ளூ அப்ளை பண்ணிக்கோங்க. க்ளூ அப்ளை பண்ணிட்டு கட் பண்ணி வச்சிருக்க அந்த ஸ்வீட் பாக்ஸை நான் எப்படி பேஸ்ட் பண்ணுறனோ ஒட்டணும் அதே மாதிரி நீங்களும் ஒட்டி எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். பாருங்க, நல்லா வந்து கரெக்டாக இருக்க மாதிரி ஒட்டி எடுத்துறீங்க அப்படின்னா நம்மளுக்கு ஹைட்டாக வந்து ஒரு ஆர்கனைசர் கிடைச்சிருங்க. இதுக்கு மேலே நீங்கள் டெக்கரேட் பண்ணுறதுனாலும் டெக்கரேட் பண்ணிக்கலாம், அப்படின்னா அப்படி கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாங்க. பாருங்க, நான் இது வந்து பாத்ரூமில் வச்சு யூஸ் பண்ணிக்க போகிறேன். இந்த மாதிரி நம்ம பாத்ரூமில் யூஸ் பண்ணக்கூடிய ஷாம்பு, ஹார்பிக், அதுக்கப்புறம் பாத்ரூம் கிளீனர் இது எல்லாத்தையுமே இதை வச்சு நம்ம யூஸ் பண்ணிக்க முடியும். ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்கும், பார்க்கவும் ரொம்ப நீட்டாக அழகாக இருக்குங்க. இந்த மாதிரி நம்ம ஒரு ஆர்கனைசர் வச்சு யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு ஸ்பேஸ் வந்து ரொம்பவே சேவ் ஆகும், பார்க்கவும் ரொம்ப நீட்டாக அழகாக இருக்குங்க. நம்ம வேஸ்ட்டாக குப்பையில் தூக்கி போடக்கூடிய ஸ்வீட் பாக்ஸஸை யூஸ் பண்ணி சூப்பரான பாத்ரூம் ஆர்கனைசர் ரெடி பண்ணியாச்சு. ரொம்ப சிம்பிள் தான். உங்களுக்கு தேவைப்பட ட்ரை பண்ணி பாருங்க. இந்த மாதிரி பேங்கிள்ஸ், பழைய பேங்கிள்ஸ் இருக்கும் இல்லைங்களா, அந்த பேங்கிள்ஸ் எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறாங்க. இந்த டிப்ஸுக்கு நீங்கள் மெட்டல் பேங்கிள்ஸ் எடுத்துக்கோங்க. நான் வந்து என்கிட்ட கண்ணாடி பேங்கிள்ஸ் இருந்தது அப்படின்றதால எடுத்துருக்கேன். ஸோ நீங்கள் வந்து மெட்டல் பேங்கிள்ஸ் இருந்தால் எடுத்துக்கோங்க. ஸோ மெட்டல் பேங்கிள்ஸ் யூஸ் பண்ணி நம்ம ரெடி பண்ணும்போது இன்னுமே இந்த ஆர்கனைசர் சூப்பராக இருக்குங்க. பாருங்கள், எத்தனை பேங்கிள்ஸ் எடுத்துருக்கீங்களோ அதுக்கேற்ற மாதிரி ஒரு கனமான கயிறை சின்ன சின்ன துண்டுகளாக கட் பண்ணி இந்த மாதிரி ரெடி பண்ணிக்கோங்க. ரெடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த பேங்கிள்ஸை அழகான அரேஞ்ச் பண்ணியிருக்க மாதிரி அரேஞ்ச் பண்ணிவிட்டு ஒன்னோட ஒன்று ஜாயின் பண்ணி கட்டி விட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம சப்ஸ்கிரைபர் எல்லாருக்கும் ஒரு பெரிய ஹாய் சொல்லிக்கலாங்க. முருகேசன், அன்னபூரணி, மரியா, ஷீலா, லக்ஷ்மி, தயாளன், ஜஷ்வந்த், சாந்தி, கனகவல்லி, ராணி, சித்ரா, பிரியா, ஜெனிஃபர் இவங்க எல்லாருக்குமே ஒரு பெரிய ஹாய் சொல்லிக்கலாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். பாருங்கள், நான் எல்லா பேங்கிள்ஸையுமே அந்த கயிறை யூஸ் பண்ணி ஜாயின் பண்ணி எடுத்துக்கிறேங்க ஃப்ரெண்ட்ஸ். இதே மாதிரி எல்லா பேங்கிள்ஸும் ஜாயின் பண்ணி முடிச்ச பிறகு எக்ஸ்ட்ரா ஒரு கயிறு இருக்குங்களா, அந்த கயிறை யூஸ் பண்ணி ஹேங் பண்ணுற மாதிரி ஏதாச்சும் ஒரு எண்டில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த பேங்கிள்ஸில் கட்டி விட்டுருங்க. எந்த எண்டில் வேணாலும் நீங்கள் கட்டி எடுத்துக்கலாங்க. பாருங்கள், ஸ்ட்ராங்காக இருக்கணும் கயிறு, அப்போ தான் வந்து இந்த ஆர்கனைசரும் ஸ்ட்ராங்காக இருக்கும். அதே மாதிரி பேங்கிள்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா மெட்டல் பேங்கிள்ஸாக பார்த்து சூஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதாங்க, முடிஞ்சது. நம்மளுடைய சூப்பரான ஆர்கனைசர் ரெடி ஆகிடுச்சு. இந்த ஆர்கனைசரை ஒரு ஸ்ட்ராங்கான ஹூக்கில் வந்து நீங்கள் ஹேங் பண்ணி விட்டுட்டீங்க அப்படின்னா உங்ககிட்ட இருக்கக்கூடிய ஷாப்பிங் பேக்ஸ், கட்டப்பை எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா இதில் ஆர்கனைஸ் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இந்த மாதிரி நம்ம கஜகஜன் போட்டு வச்சிடலாம அழகாக அந்த கட்டப்பைகளை ரோல் பண்ணி இந்த பேங்கிள்ஸ்குள்ளே இன்செர்ட் பண்ணி விட்டுட்டீங்க அப்படின்னா மடிப்பு கலையாமல் நம்ம எப்படி வச்சோமோ அதே மாதிரி இருக்குங்க. ஷாப்பிங் பேக்காக இருக்கட்டும், கட்டப்பையாக இருக்கட்டும், இல்லை ரைஸ் பேக்காக இருக்கட்டும், எல்லா பேக்ஸையுமே இந்த ஆர்கனைசரில் நீங்கள் ஆர்கனைஸ் பண்ணி வச்சுக்க முடியும். ஸோ இந்த மாதிரி ஆர்கனைஸ் பண்ணும்போது உங்களுக்கு மெட்டல் பேங்கலாக இருந்துச்சு அப்படின்னா ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்கும். ஸோ அதனால தான் நீங்கள் மெட்டல் பேங்கிள்ஸாக பார்த்து சூஸ் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஸோ உங்களுக்கு தேவைப்பட்ட நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு ரிசல்ட் எப்படி இருந்தது அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா ஒரு லைக் வந்து தட்டி விட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ். நிறைய பேர் வீடியோஸ் பார்க்குறீங்க, லைக்கும் பண்ண மாட்டேங்கிறீங்க, சப்ஸ்கிரைபும் பண்ண மாட்டேங்கிறீங்க. கமெண்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுறவங்கள பற்றி நான் பேசல, பண்ணாமல் நிறைய பேர் பார்த்துட்டு போகிறீங்க இல்லைங்களா, அவங்கள பற்றி தான் சொல்கிறேன். நீங்கள் எதுவுமே பண்ணலனா கூட வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா ஒரு லைக் மட்டும் பண்ணிட்டு போங்க ஃப்ரெண்ட். பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான கீ பாட்டில்ஸை எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க. இந்த நெய் டப்பாவை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம யூஸ் பண்ணி முடிச்ச பிறகு தூக்கி போடவும் மனசு இல்லாமல் யூஸ் பண்ணுறதுக்கும் தயங்கிக்கிட்டு அப்படியே வச்சிருப்போம். அப்படி வச்சிருக்கக்கூடிய இந்த நெய் பாட்டில்ஸை சூப்பராக வந்து ரீசைக்ளிங் பண்ண முடியுங்க. அதுக்கு மேலே இருக்கக்கூடிய ஸ்டிக்கர்ஸ்லாம் ஃபஸ்ட்டு ரிமூவ் பண்ணிவிட்டு உங்ககிட்ட இருக்கக்கூடிய பெயிண்ட்டை அழகாக இதுக்கு மேலே வந்து அப்ளை பண்ணி எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். நான் வந்து பிளாக் கலர் பெயிண்ட் தான் எடுத்திருக்கேன். அந்த பிளாக் கலர் பெயிண்ட்டை இதுக்கு மேலே அழகாக வந்து பெயிண்ட் பண்ணி ஃபுல்லாக அந்த கீ பாட்டிலை கவர் பண்ணிடுறேங்க. ஸோ இந்த மாதிரி நம்ம டெக்கரேட் பண்ணி யூஸ் பண்ணும்போது இதுக்குள்ளே வந்து நம்ம கீ பாட்டில் தான் வச்சு யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்றது பார்க்குறதுக்கு தெரியவே தெரியாதுங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஃபுல்லாகவே நான் வந்து பிளாக் கலர் பெயிண்ட் யூஸ் பண்ணி அப்ளை பண்ணி எடுத்துக்கிட்டேங்க. இப்போ நம்ம இதை நல்லா ஆற வச்சு எடுத்துக்கலாம். ஆறின பிறகு இதுக்கு மேலே இன்னும் கொஞ்சம் டெக்கரேட் பண்ணுறதுக்காக ஒயிட் கலர் பெயிண்ட் எடுத்து அந்த ஒயிட் கலர் பெயிண்ட்ல எனக்கு பிடிச்ச மாதிரி டிசைன்ஸ் வந்து கொடுத்துக்கிறேன். சென்டர்ல வந்து ஒரே ஒரு ஃப்ளவரும் அதை சுற்றி வந்து பார்த்தீங்கன்னா டாட்ஸ் இருக்க மாதிரி நான் வந்து டெக்கரேட் பண்ணி எடுத்துக்கிறேங்க. ஸோ உங்களுக்கு எப்படி பிடிக்குதோ அந்த மாதிரி நீங்கள் டெக்கரேட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த டிசைன்ஸ் உங்களுக்கு தேவையில்லை அப்படின்னா ஜஸ்ட் பிளாக் கலர் பெயிண்ட் மட்டும் அப்ளை பண்ணிட்டு அப்படியே கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாங்க ஃப்ரெண்ட்ஸ். பாருங்க, நான் ஒயிட் கலர் பெயிண்ட் யூஸ் பண்ணி ஃபுல்லாகவே டெக்கரேட் பண்ணி முடிச்சிட்டேன். அடுத்தது இதுக்கு மேலே வந்து ஒட்டுறதுக்காக ஒரு லேஸ் எடுத்துருக்கேங்க. அதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒயிட் கலர் லேஸ் தான். இந்த ஃப்ளவருக்கு இடையில சென்டரில் வந்து ஒரு ரெட் கலர் ஸ்டோன் வந்து ஒட்டி விட்டுட்டாங்க. இதுக்கு மேலே ஒட்ட லேஸ் எடுத்துருந்தோம் இல்லைங்களா, அந்த லேஸை வந்து நம்ம ஃபெவிகால்
அப்ளை பண்ணி டாப்பில் அந்த வாய்ப்பகுதியில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒட்டி விட்டுருங்க சுற்றி. அவ்வளோதாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுடைய சூப்பரான கிச்சன் ஆர்கனைசர் ரெடி ஆயிடுச்சுங்க. இதை வந்து நீங்கள் கிச்சன் ஆர்கனைசராகவும் யூஸ் பண்ணிக்கலாம், அப்படி இல்லைனா ஹோம் டெக்கர் ஐட்டமாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் ஹோம் டெக்கர் ஐட்டமாக யூஸ் பண்ண போறீங்கன்னா இதில் வந்து குட்டி குட்டி பிளான்ட் எல்லாம் வச்சு யூஸ் பண்ணிக்கலாங்க. இண்டோர் பிளான்ட்லாம் நிறையவே இருக்குங்களா, சின்ன சின்னதாக, அதெல்லாம் வச்சு நீங்கள் இதில் அழகாக யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை அப்படின்னா கிச்சனில் இந்த மாதிரி நைஃப் லைட்டர்லாம் போட்டு வைக்கக்கூடிய ஒரு ஸ்டாண்ட் மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாங்க. உங்களுக்கு எப்படி தேவைப்படுதோ அந்த மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், எந்த பொருள் வச்சு நீங்கள் யூஸ் பண்ணாலுமே பார்க்க ரொம்ப க்யூட்டாக அழகாக இருக்குங்க. உங்ககிட்டயே இந்த மாதிரி கீ பாட்டில்ஸ் இருந்துச்சு அப்படின்னா உடனே இதை ட்ரை பண்ணி பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு இந்த டிப்ஸ் பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் தட்டி விட்டுருங்க. நிறைய பேர் வீடியோஸ் பார்க்குறீங்க, பட் ஒரு லைக் கூட பண்ண மாட்டேங்கிறீங்க, சப்ஸ்கிரைபும் பண்ண மாட்டேங்கிறீங்க. ஜஸ்ட் லைக் தட் அப்படியே பார்த்துட்டு போயிடுறீங்க. ஜஸ்ட் ஒரே ஒரு லைக்கும் உங்களுக்கு தோன்றதை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட்டும் பண்ணீங்க அப்படின்னா எனக்குமே வந்து பார்த்தீங்கன்னா இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி குழந்தைங்களா இருக்கட்டும் பெரியவங்களா இருக்கட்டும் குளிருக்காக இந்த மாதிரி காதில் எல்லாம் போட்டுப்பாங்க இல்லைங்களா, அது வந்து கம்பியெல்லாம் வெளியே வந்துருச்சு அப்படின்னா யூஸ் பண்ண முடியாது. அந்த மாதிரி கம்பி வெளியே வந்த பிறகு இதை நீங்கள் அழகாக ரீயூஸ் பண்ணிக்க முடியுங்க. பாருங்க, நம்ம பிஞ்சு போன பக்கத்தெல்லாம் தூக்கி போட்டு நல்லா பிரியாமல் இருக்குங்களா, தையெல்லாம் பிரியாமல் இருக்குங்களா, அந்த பக்கத்தை நான் கட் பண்ணுற மாதிரி கட் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். கட் பண்ணிட்டு பாருங்க, ஒரு லேயரில் மட்டும் சின்னதாக ஒரு கட் போட்டு விடுங்க. கட் போட்டுட்டு அதுக்கப்புறமா கொஞ்சம் கிளாத்தை வந்து பார்த்தீங்கன்னா நான் கட் பண்ணுற மாதிரி ரெக்டாங்கிள் ஷேப்பில் கட் பண்ணி ரிமூவ் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்மளுக்கு உள்ள வந்து ஒரு பேக்கெட் மாதிரி கிடைக்குங்க. இந்த மாதிரி கட் பண்ணி ரிமூவ் பண்ண பிறகு பாருங்க, நான் உங்களுக்கு காமிக்கிறேன். நம்ம ஃபிங்கர்ஸ்லாம் உள்ள போகிற அளவுக்கு தாராளமாக கொஞ்சம் கேப் இருக்கும். இந்த கேப்பை யூஸ் பண்ணி நம்ம இதில் தேவையான பொருட்களை ஸ்டோர் பண்ணி வச்சுக்க முடியுங்க. நான் வந்து இதை ஒரு மினி பர்ஸ் மாதிரி யூஸ் பண்ணிக்க போகிறேன். பாருங்கள், இந்த மாதிரி ஒரு பட்டன் வச்சு நம்ம லாக் பண்ணிக்கலாம். மேலே வந்து சின்னதாக நம்ம கட் பண்ணோம் இல்லைங்களா, அதுக்கு கீழே வந்து ஒரு பட்டன் வச்சு ஊசி நூல் யூஸ் பண்ணி தச்சு எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம சப்ஸ்கிரைபர் எல்லாருக்குமே ஒரு பெரிய ஹாய் சொல்லிக்கலாங்க. ஜஷ்வந்த், கனகவல்லி, தாரா நாகராஜன், அன்னபூரணி, ஜெனிஃபர், மகேஸ்வர், லக்ஷ்மி, விஸ்வா, லிவிஸ் டைரி, இவங்க எல்லாருக்குமே ஒரு பெரிய ஹாய் சொல்லிக்கலாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். பாருங்கள், நான் ஊசி நூல் யூஸ் பண்ணி ஈஸியாக வந்து அந்த பட்டனை அட்டாச் பண்ணிட்டேங்க. உங்களுக்கு பட்டன் வேண்டாம் அப்படின்னா நீங்கள் வில்க்ரோ கூட அழகாக கட் பண்ணி ஒட்டி எடுத்துக்கலாங்க. ரெண்டு சைட்லேயே வந்து வில்க்ரோ ஒட்டிட்டீங்க அப்படின்னா ஈஸியாக நீங்கள் லாக் பண்ணிக்க முடியும். என்கிட்ட பட்டன் தான் இருந்துச்சு, ஸோ அதனால் நான் பட்டனை யூஸ் பண்ணி தச்சு எடுத்துக்கிறேன். அவ்வளோதாங்க. நாட் போட்டு இந்த ஊசியும் நூலையும் கட் பண்ணி நம்ம தனியாக ரிமூவ் பண்ணிடலாம். இப்போ நம்ம பட்டன் தச்சாச்சு. இந்த பட்டனை லாக் பண்ணுறதுக்கு தேவையான ஒரு ஹோல்ஸ் ரெடி பண்ணணும் இல்லைங்களா, அதுக்கு ஏற்ற மாதிரி டாப்பில் இருக்கக்கூடிய அந்த கிளாத்தை சின்னதாக ஒரு கட் மட்டும் போடணும். எந்த கிளாத்தையும் நம்ம ரிமூவ் பண்ண வேண்டிய அவசியம் இல்லைங்க. கட் மட்டும் போட்டால் போதும், உங்களுக்கு அழகாக லாக் பண்ணிக்கிறதுக்கு கிடைச்சிரும். பாருங்க, இந்த மாதிரி நீங்கள் லாக் பண்ணிக்கலாம். லாக் பண்ண பிறகு பாருங்க எவ்வளோ க்யூட்டாக இருக்குன்னு சொல்லிட்டு இப்போ நம்ம இந்த பட்டனை வந்து ஓப்பன் பண்ணிவிட்டு இதுக்குள்ளே வந்து கேஷ்லாம் போட்டு வச்சுக்கலாம். நம்ம கடைக்கெல்லாம் பக்கத்தில் போகிறோம் அப்படின்னா அழகாக இந்த பர்ஸ் யூஸ் பண்ணிக்கலாங்க. குழந்தைங்க கிட்ட கூட அழகாக கொடுத்து விடலாம். ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்கும். அவங்களும் எடுத்துகிட்டு போகிறதுக்கு கைக்கு அடக்கமாக சின்னதாக இருக்குங்க. பாருங்க, தேவையான கேஷை உள்ளே போட்டு விட்டுட்டு இந்த பட்டனை யூஸ் பண்ணி லாக் பண்ணிக்கலாம். பக்கத்தில் இருக்கக்கூடிய கடைக்கு குழந்தைங்களாம் அனுப்புறோம் அப்படின்னா கையில் கேஷை கொடுத்து விடாமல் இந்த மாதிரி குட்டியாக ஒரு பர்ஸ் ரெடி பண்ணி அதில் கொடுத்து விட்டோம் அப்படின்னா அவங்களும் கம்ஃபர்டபுளாக எடுத்துகிட்டு போய்ப்பாங்க. கையில் எடுத்துகிட்டு போகிறதுக்கும் ரொம்பவே ஈஸியாக இருக்கும், சின்னதாக இருக்கும், பார்க்கவும் பர்ஸ் மாதிரி தெரியாது உங்களுக்கு. அவங்களும் சேஃபாக கொண்டு வந்துருவாங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எந்த அளவுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்குன்னு சொல்லிட்டு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் இந்த டிப்ஸ் உங்களுக்கு. உங்கள் வீட்டில் இந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா தூக்கி குப்பையில் போட்டுறாதீங்க. அழகாக ரீசைக்ளிங் பண்ணி இந்த மாதிரி பர்ஸாக மாற்றி யூஸ் பண்ணிக்கலாங்க. தேவைப்படுறவங்க ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு ரிசல்ட் எப்படி இருந்தது அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள். என்னுடைய ஐடியாஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் தட்டி விட்டுருங்க. நிறைய பேர் வீடியோஸ் பார்க்குறீங்க, பட் ஒரு லைக்கும் பண்ண மாட்டேங்கிறீங்க, கமெண்ட்டும் பண்ண மாட்டேங்கிறீங்க. ப்ளீஸ் லைக் பண்ணி சப்போர்ட். இந்த மாதிரி குட்டி சைஸ் பிளாஸ்டிக் கண்டெய்னர்ஸ் எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அது கூடவே ஒரு கட்டப்பை ஸ்டிக்கை நான் தேவையான அளவுக்கு ஹைட் இருக்க மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். அந்த கட்டப்பை ஸ்டிக்குடைய ரெண்டு சைட்லையுமே க்ளூ அப்ளை பண்ணிட்டு நம்ம எடுத்துருக்க அந்த பிளாஸ்டிக் கண்டெய்னர்ஸை அழகாக வந்து இந்த மாதிரி ஒட்டி விட்டுருங்க. ஒட்டி விட்டுட்டீங்க அப்படின்னா கீழே இருக்கக்கூடிய போர்ஷனில் இந்த மாதிரி சிரப் பாட்டில்ஸ்லாம் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். மேலே இருக்கக்கூடிய போர்ஷனில் தைல பாட்டில்ஸ்லாம் வச்சு யூஸ் பண்ணிக்க முடியுங்க. பார்க்கவே ரொம்ப நீட்டாக இருக்கு இல்லைங்களா, ரொம்ப கம்ஃபர்டபுளாகவும் இருக்கும் யூஸ் பண்ணுறதுக்கு. நீங்கள் மேலே வந்து பார்த்தீங்கன்னா டேப்லெட்ஸ்லாம் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்க முடியும். கீழே வந்து பார்த்தீங்கன்னா வெயிட்டாக இருக்கக்கூடிய இந்த சிரப் பாட்டில் தைல பாட்டில் எல்லாத்தையுமே வச்சு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாங்க. ரொம்பவே அழகாக இருக்கும், ரொம்ப டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும். தேவைப்படுறவங்க ட்ரை பண்ணி பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி எம்டி கோல்கேட் டியூப்ஸ் எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க. அந்த கோல்கேட் டியூபை இந்த மாதிரி டாப் போர்ஷனை மட்டும் கட் பண்ணி ரிமூவ் பண்ணிடுங்க. இந்த டிப்ஸ்க்கு நீங்கள் குட்டி சைஸ் டியூப் எடுத்தால் போதும், பெருசெல்லாம் எடுக்கணும்னு அவசியம் இல்லைங்க. சின்ன டியூபை இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துட்டு நல்லா வாஷ் பண்ணிடுங்க. உள்ள அந்த டியூப் உள்ள வாஷ் பண்ணி முடிச்ச பிறகு உங்ககிட்ட ஹேண்ட் பேக் இல்லை பர்ஸ் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு நான் வந்து ஹேண்ட் பேக்கில் தான் யூஸ் பண்ணிக்க போகிறேங்க. இந்த மாதிரி ஹேண்ட் பேக்கு உள்ள அந்த டியூபை வச்சு விட்டுட்டு நீங்கள் ஸ்டாப்லர் வந்து ஒரே ஒரு ஸ்டாப்லர் பின் மட்டும் பண்ணி எடுத்துட்டா போதும், அழகாக வந்து ஸ்டிக் ஆகிடுங்க அந்த பேக்கில் இந்த டியூப். பாருங்கள், நான் ஸ்டாப்லர் பண்ணி முடிச்சுட்டேன். இப்போ பாருங்கள் அழகாக வந்து உங்களுக்கு ஒட்டிக்கிச்சு. ஸோ இதை வந்து நம்ம ஒட்டுறதுக்காக வேறு எந்த பொருளுமே யூஸ் பண்ண வேண்டியது இல்லைங்க. ஜஸ்ட் ஒன் டைம் ஸ்டாப்லர் பண்ணால் போதும், அழகாக வந்து ஸ்டிக் ஆகிடும். இதுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அவசரத்துக்கு தேவைப்படக்கூடிய சேஃப்டி பின், இயர்ரிங்ஸ், பொட்டு, அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஏர் பின், இது எல்லாத்தையுமே இதுக்குள்ளே போட்டு நீங்கள் ஸ்டோர் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் ஒரு ரெண்டு சேஃப்டி பின்னோ ஏர் பின்னோ போட்டு வச்சிட்டிங்க அப்படின்னா நம்ம அவசரத்துக்கு வெளியே போகும்போது எடுக்க மறந்துடுவோம். அந்த நேரங்களில் நம்ம எடுத்து யூஸ் பண்ணிக்கலாங்க. இந்த மாதிரி நம்ம தனியாக வந்து ஒரு பவுச் மாதிரி ரெடி பண்ணி யூஸ் பண்ணும்பொழுது மற்ற பொருட்கள் ஹேண்ட் பேக்கில் இருக்கக்கூடிய பொருட்கள் கூட இது மிங்கிள் ஆகாது. ஸோ அதனால் நம்ம டக்குன்னு எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். தேட வேண்டிய அவசியமும் இல்லைங்க. நம்ம அப்படியே டேரெக்டாக ஹேண்ட் பேக்குள்ளே போடும்பொழுது மற்ற நிறைய பொருட்களும் அதுக்குள்ளே வச்சிருக்கிறதால தேடும்பொழுது டக்குன்னு கிடைக்காது. ரொம்ப வந்து டென்ஷனாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி தனியாக வச்சு யூஸ் பண்ணும்போது ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்கும். உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்களே இதே மாதிரி
ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் இந்த டிப்ஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோக்கு லைக் தட்டி விட்டுருங்க. வீடியோஸை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் லேடிஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. அப்படியே நம்மளுடைய சஞ்சு கிரியேட்டிவ் கார்னர் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. இந்த மாதிரி பிளாஸ்டிக் கண்டெய்னர்ஸை எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க ஃப்ரெண்ட்ஸ். அந்த பிளாஸ்டிக் கண்டெய்னரை ஃபஸ்ட்டு க்ளோஸ் பண்ணி விட்டுடலாம். க்ளோஸ் பண்ணி விட்டுட்டு இதனுடைய மூடியில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சின்ன சின்னதாக நீல வாக்கில் ஹோல்ஸ் வந்து போட போகிறாங்க. கத்தியை ஹீட் பண்ணிவிட்டு நான் எப்படி போடணும் அதே மாதிரி ஹோல்ஸ் வந்து போட்டு எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். உங்களுடைய நேமும் நம்மளுடைய சேனலில் வாசிக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா உங்களுடைய பாசிட்டிவ் கமெண்ட்ஸை இந்த வீடியோடைய கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். கண்டிப்பாக நெக்ஸ்ட் லாங் வீடியோவில் உங்களுடைய நேமும் வாசிக்கப்படுங்க. அதே மாதிரி வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள் நான் தேவையான அளவுக்கு ஹோல்ஸ் வந்து அந்த மூடியில் போட்டு எடுத்துட்டேங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம இந்த மூடியை வந்து கழட்டிடலாம். கழட்டிட்டு இந்த கண்டெய்னரில் ரைஸ் வந்து ஃபில் பண்ணிக்கலாங்க. ரேஷன் அரிசி நிறைய பேர் வீட்டில் இருக்கும். ஸோ அந்த அரிசியை வந்து பார்த்தீங்கன்னா அழகாக இந்த மாதிரி உள்ளே ஃபில் பண்ணிக்கோங்க. இது வந்து ஒரு பேலன்சிங்காக தான் நான் ஃபில் பண்ணுறேன். ஸோ இந்த மாதிரி ஃபில் பண்ணி முடிச்ச பிறகு இதுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா இருக்கக்கூடிய அந்த ஹோல்ஸை யூஸ் பண்ணி நம்ம கிச்சனில் யூஸ் பண்ணக்கூடிய சிசர், நைஃபு, ஸ்பூன்ஸ் இது எல்லாத்தையுமே அழகாக நம்ம ஆர்கனைஸ் பண்ணி வச்சுக்கலாம். நீங்கள் பர்டிகுலராக ஒரு பொருளை ஆர்கனைஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னா தனியாக நைஃப் மட்டும் நீங்கள் ஆர்கனைஸ் பண்ணிக்கலாம். அப்படின்னா ஸ்பூன்ஸ் மட்டும் ஆர்கனைஸ் பண்ணி வச்சுக்கலாம். அதுவும் இல்லைனா இந்த மாதிரி சிசர்ஸ் மட்டுமும் நீங்கள் ஆர்கனைஸ் பண்ணிக்கலாம். நான் 3 பொருளையும் உங்களுக்கு ஆர்கனைஸ் பண்ணி காமிக்கிறேன். ஸோ எந்த பொருள் நீங்கள் ஆர்கனைஸ் பண்ணி வச்சாலுமே நம்ம எப்படி வைக்கிறோமோ அதே மாதிரி ஸ்ட்ரைட்டாக கரெக்டாக நிற்கோங்க. சாயாமல் அப்படியே இருக்கும். நம்மளுக்கு யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். பார்க்கவும் நீட்டாக இருக்குங்க. ஸோ இந்த மாதிரி உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய பிளாஸ்டிக் கண்டெய்னரை தூக்கி குப்பையில் போடாமல் ஒரு சூப்பரான கிச்சன் ஆர்கனைசராக மாற்றி யூஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எந்த பர்பஸ்க்கு தேவைப்படுதோ அந்த பர்பஸ்க்கு இந்த ஆர்கனைசரை நீங்கள் மாற்றி யூஸ் பண்ணிக்கலாம். தேவைப்படுறவங்க ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு இந்த டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் தட்டி விட்டுருங்க. வீடியோஸ் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி பிளாஸ்டிக் மூடிகளை எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க. அந்த பிளாஸ்டிக் மூடியில் நான் மார்க் பண்ணியிருக்க மாதிரி டாப்பில் வந்து 2 சைடில் வந்து இந்த மாதிரி ரெக்டாங்கிள் ஷேப்லையும் டாப்பில் வந்து சின்ன ரெக்டாங்கிளும் மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு கத்தியை நல்லா ஹீட் பண்ணிவிட்டு நம்ம மார்க் பண்ண மாதிரி அந்த போர்ஷன்ஸை கட் பண்ணி நம்ம ரிமூவ் பண்ணிடலாம். நீங்கள் கட் பண்ணும்போது அந்த பிளாஸ்டிக் வந்து ஃபுல்லாகவே உருகிடும். ஸோ அதனால் அந்த இடத்துல உங்களுக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் மார்க் பண்ண மாதிரியே போர்ஷன்ஸ் வந்து கிடச்சிருங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் மார்க் பண்ணி எடுத்துட்டேன். இப்போ நம்ம இதுக்கு மேலே கொஞ்சம் டெக்கரேட் பண்ணுறதுக்காக பெயிண்ட் வந்து பண்ணி எடுக்க போகிறோம். நான் வந்து ரெட் கலர் பெயிண்ட் தான் எடுத்திருந்தேன். அந்த ரெட் கலர் பெயிண்ட்டை ஃபுல்லாகவே அந்த கார்னரில் மட்டும் ஓரங்களில் மட்டும் இருக்க மாதிரி பெயிண்ட் பண்ணி எடுத்துக்கிட்டேங்க. இப்போ நம்ம மேலே போட்ட ஹோல்ஸை யூஸ் பண்ணி ஒரு ஹூக்கில் வந்து ஹேங் பண்ணிடலாம். ஸோ இந்த ஆர்கனைசரை கண்ணாடிலாம் மாட்டி வைக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாங்க ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், இந்த மாதிரி உங்ககிட்ட இருக்கக்கூடிய குழந்தைங்களுடைய கண்ணாடியாக இருக்கட்டும், பெரியவங்களுடைய கண்ணாடியாக இருக்கட்டும், அழகாக இந்த மாதிரி ஹேங் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். இந்த சின்ன மூடியில் 2 கண்ணாடி வந்து ஹேங் பண்ணிக்கலாம். உங்களுக்கு பெருசாக தேவைப்படுது அப்படின்னா பெரிய மூடி எடுத்து நீங்கள் எத்தனை ஹோல்ஸ் வேணுமோ எத்தனை கண்ணாடி ஹேங் பண்ண போகிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி ஹோல்ஸ் போட்டுட்டு நீங்கள் ஹேங் பண்ணிக்கலாங்க. பாருங்கள் எவ்வளோ நீட்டாக அழகாக இருக்குன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி உங்களுக்கு தேவைப்பட்ட நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம வேஸ்ட்டாக குப்பையில் தூக்கி போடக்கூடிய பிளாஸ்டிக் மூடியை யூஸ் பண்ணி சூப்பரான கண்ணாடி ஆர்கனைசர் ரெடி பண்ணியாச்சுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம நெக்ஸ்ட் டிப்ஸ் பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான கிச்சன் டிப்ஸ் தாங்க பார்க்க போகிறோம். நம்ம கிச்சனில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பருப்பு வகைகள் இந்த மாதிரி கண்டெய்னரில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சிருப்போம். பட் மெஷர்மெண்ட் கப் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று தான் வச்சிருப்போம். அது ஏதாச்சும் ஒரு கண்டெய்னரில் மட்டும் தான் போட்டு வச்சிருப்போம். மற்ற பொருட்கள் எடுக்கும்பொழுது அந்த மெஷர்மெண்ட் கப் நம்மளுக்கு தேவைப்படும். அந்த நேரங்களில் எங்கே இருக்குன்னு தேடி அந்த மெஷர்மெண்ட் கப்பை எடுக்க வேண்டியதாக இருக்கும். ஸோ அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய இந்த மாதிரி குட்டி குட்டி பிளாஸ்டிக் கண்டெய்னர்ஸில் நீங்கள் ஒரே ஒரு முறை வந்து இந்த மாதிரி மெஷர்மெண்ட் கப்பில் அழகாக அளந்து போட்டு எந்த அளவுக்கு வந்து அந்த மெஷர்மெண்ட் அளவு இருக்குது அப்படின்றத செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த கப்பை மற்ற கண்டெய்னர்ஸில் போட்டு வச்சுக்கலாங்க. நீங்கள் எத்தனை கண்டெய்னர்ஸ் வச்சுருக்கீங்களோ அத்தனை மெஷர்மெண்ட் கப்ஸை வந்து நம்ம வாங்க முடியாது. அதுக்கு பதிலாக இந்த மாதிரி பிளாஸ்டிக் கப்ஸை நம்ம எல்லா கண்டெய்னர்ஸ்லும் போட்டு வச்சிட்டோம் அப்படின்னா நம்ம ஒவ்வொரு டைமும் எடுத்து அழகாக நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி மெஷர்மெண்ட் கப் அப்பப்போ தேட வேண்டிய அவசியமும் இல்லைங்க. ஸோ நம்ம வீட்டில் வேஸ்ட்டாக குப்பையில் தூக்கி போடக்கூடிய இந்த பிளாஸ்டிக் கப்ஸை அழகாக நம்ம மெஷர்மெண்ட் கப்பை மாற்றி யூஸ் பண்ணிக்க முடியும். ரொம்பவே ஸ்ட்ராங்காகவும் இருக்கும். யூஸ் பண்ணவுமே ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். நீட்டாக இருக்குங்க. உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஓமம் பாட்டில்ஸ்லாம் இருக்குங்களா, இந்த பாட்டிலை ரீசைக்ளிங் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோங்க. இந்த பாட்டிலுடைய டாப் போர்ஷனை ஃபஸ்ட்டு நம்ம கட் பண்ணி எடுக்க போகிறோம். இந்த டாப் போர்ஷனை தான் நம்ம ரீயூஸ் பண்ணவும் போகிறோங்க. பாருங்கள், இப்போ நம்ம இந்த பிளாஸ்டிக் பாட்டிலுடைய டாப் போர்ஷனில் டபுள் சைட் டேப்பை வந்து கட் பண்ணி அந்த மூடியில் வந்து ஒட்டி விட்டுடலாங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி ஒட்டி எடுத்துக்கிட்டு இதை நம்மளுக்கு தேவையான இடத்துல இந்த ஸ்டிக்கரை ரிமூவ் பண்ணிவிட்டு ஒட்டிட்டோம் அப்படின்னா ஒரு சூப்பரான ஒரு ஹூக் மாதிரி நம்மளுக்கு கிடைச்சிருங்க ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் இதில் நம்மளுக்கு தேவையான பொருட்களை நீங்கள் ஹேங் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து என்ன ஹேங் பண்ணி யூஸ் பண்ணிக்க போகிறேன்னு பார்த்தீங்கன்னா குழந்தைங்களுடைய மணி, செயின் இது எல்லாத்தையுமே அழகாக ஆர்கனைஸ் பண்ணி யூஸ் பண்ணிக்க போகிறேன். குழந்தைங்களுக்கு மட்டும் இல்லைங்க, பெரியவங்களுடைய செயின்ஸ், மணி எல்லாத்தையுமே இதில் இந்த மாதிரி நீங்கள் ஹேங் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு 10லேருந்து 15 மணி வரலாம் தாராளமாக இதில் நீங்கள் ஹேங் பண்ணிக்கலாம். நல்லாவே வெயிட் தாங்குங்க. அதே மாதிரி பார்க்கவும் நீட்டாக இருக்கும். இந்த மாதிரி நம்ம மணிகளை ஆர்கனைஸ் பண்ணும்போது சிக்காகாமல் இருக்கும். அப்படியே நம்மளுக்கு ஹேங்கிங்கில் இருக்கிறதால டக்குன்னு எடுத்து யூஸ் பண்ணிக்கவும் முடியுங்க. பார்க்கவும் ரொம்ப நீட்டாக அழகாக இருக்குங்க. யூஸ் பண்ணுறதுக்கும் அவ்வளோ கம்ஃபர்டபுளாக இருக்கும். தேவைப்படுறவங்க ட்ரை பண்ணி பாருங்கள். பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா நார்மலாக நம்ம ஏதாச்சும் ஒரு ஃபங்க்ஷனுக்கோ இல்லை வெளியே எங்கேயாச்சும் போகிறோம் அப்படின்னா ஃபேஸ் வந்து கொஞ்சம் பிரைட்டாக இருக்கணும் அப்படின்னு எல்லாருமே ஆசைப்படுவாங்க. பட் நம்ம கிட்ட வந்து டக்குன்னு வந்து ஃபேஸ் பேக் எதுவும் இருக்காது. ஸோ நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பொருளை வச்சு ஃபேஸ் பேக்காக
எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம நார்மலாக எப்போவுமே வீட்டில் எல்லார் வீட்லையும் இருக்கக்கூடிய பொருள் வந்து பார்த்திங்கன்னா இந்த இட்லி தோசை மாவுங்க. இந்த இட்லியாக இருக்கட்டும் தோசையாக இருக்கட்டும் எந்த மாவாக இருந்தாலும் பரவாயில்ல, அந்த மாவை ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு எடுத்தால் போதும், நம்மளுடைய ஃபேஸ் பேக் ரெடி ஆகிடுங்க. ஜஸ்ட் நீங்கள் இந்த மாவை நீங்கள் ஃபேஸில் அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 10 நிமிஷம் அப்படியே விட்டுருங்க. விட்டுட்டு அதுக்கப்புறம் 10 நிமிஷம் கழித்து இந்த மாவை அப்படியே ரப் பண்ணி நம்ம ஃபேஸை வாஷ் பண்ணோம் அப்படின்னா நம்ம ஃபேஸில் வந்து நல்ல ஒரு பிரைட்னஸ் தெரியும். உடனே கருப்பாக இருக்கிறவங்க வெள்ளையாக மாறிடுவாங்களா அப்படின்லாம் கேட்காதீங்க. வெள்ளையால் மாற மாட்டோம். நீங்கள் கருப்பாக இருந்தாலும் வெள்ளையாக இருந்தாலும் இந்த ஃபேஸ் பேக்கை நீங்கள் அப்ளை பண்ணும்பொழுது உங்கள் ஸ்கின்னில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பிரைட்னஸ் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்குங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். எதுவுமே இல்லாமல் இருக்கும்பொழுது இந்த டிப்ஸ் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக எல்லார் வீட்லேயுமே ஃப்ரிட்ஜில் வந்து மாவு இருக்குங்க. ஸோ அந்த மாவில் ரொம்பலாம் எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஒரு 2 ஸ்பூன் இருந்தால் போதும், நம்ம ஃபேஸ் ஃபுல்லாகவே கவர் பண்ணிடலாம். அதே மாதிரி கழுத்து ஓரங்களில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம செயின் போட்டு ரொம்ப கருத்து போன மாதிரி இருக்கும் இல்லைங்களா, அந்த இடத்துலையுமே இந்த மாதிரி நீங்கள் அரிசி மாவை தொடர்ந்து அப்ளை பண்ணிக்கிட்டே வந்தீங்க அப்படின்னா நம்ம செயின் போட்டு கருப்பாக மாறி இருக்கும் இல்லைங்களா கழுத்து ஓரங்களில், அது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நாளடைவில் மறைய ஆரம்பிச்சிருங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு ரிசல்ட் எப்படி இருந்தது அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். பாருங்கள், நான் வாஷ் பண்ணி முடிச்சிட்டேன். ஸோ நல்லாவே வந்து பிரைட்னஸ் தெரியுதுங்க. உங்களுக்கு தேவைப்பட நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.